ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாத்துன்னு சொல்லலாம், இல்லை ஒரு கோழி குஞ்சுன்னு சொல்லலாம். இதை எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க நான் எடுத்துக்கிட்ட வயர் வந்து பிங்க் கலரு. இதுக்கு ஒரு அடி ஸ்கேலும் சிசர் இருந்தால் போதும். இது மாதிரியே இப்போ போட்டு காமிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த பிங்க் கலரில் 2 அடியில் 4 வயர் வெட்டிக்கணும். ஜஸ்ட்டு இந்த ஒரு ரோலே எங்கள் வீட்டு பக்கம்லாம் 50 ரூபான்னு விற்கிருக்கு. இந்த 50 ரூபாயில் இந்த மாதிரி நிறைய கோழி குஞ்சு நம்ம போட்டு குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கலாம். ஒரு அடி எப்படி அளக்கிறதுன்னு காமிக்கிறேன். இது ஒரு அடி ஸ்கேல். ஸோ இந்த லாங் சைஸ் ஸ்கேலில் ஒரு வாட்டி முன்னாடி ஒரு அடி, பின்னாடி எடுத்துகிட்டு போய் 2 அடி, 2 அடியில் 4 பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 4 பீஸையும் சரிசமமாக மடித்து நம்ம கூட பின்னுற அடி போடுற மாதிரி இப்போ இந்த 4 பீஸையும் நான் சரிசமமாக வெட்டிக்கிட்டேன். திருப்பி அந்த ஸ்கேல் எடுத்து சுற்று வயரில் ஒரு அடி அளந்துக்கிட்டு மடிச்சுக்கணும். இந்த மாதிரி சுற்று வயரை, இந்த சுற்று வயரில் இந்த 4 பீஸையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி நாட் போடுற தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு லூப் மேலே லூப் வச்சுக்கிட்டு கீழே அடி வயரை மேலேயும் சைடில் இருக்க அடி வயரை அந்த லூப்புக்குள்ளேயும் விட்டு எல்லா பக்கமும் நம்ம டைட் பண்ணோன்னா இந்த ஒரு பாக்ஸ் நாட் நமக்கு கிடச்சிரும். இதே மாதிரி இப்போ 2வது பீஸையும் ஜாயின் பண்ணிக்கணும். எந்த பக்கம் சுற்று வயர் இருக்கோ அந்த பக்கம் தான் ஜாயின் பண்ணணும். எனக்கு ரைட் சைடு சுற்று வயர் இருக்குது. இப்போ நான் 2வது பீஸை ஜாயின் பண்ண போகிறேன். சேம் பாக்ஸ் நாட் தான் போடணும். கீழே இருக்கிறத மேலே, சைடில் அடியில் இருக்கிறத லூப்புக்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணோன்னா பாக்ஸ் நாட் நமக்கு வந்துடும். 2வது பீஸ் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 3rd ஒன். ஸோ இப்போ இது நம்ம டக்கோட அடிப்பகுதி நம்ம போட்டுட்ருக்கோம். 3வது பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ 4வது பீஸ். ஓகே, இப்போ நம்ம 4 பீஸையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ரைட் சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அடி விட்டு வெட்டினோம் இல்லையா, மடித்தோம் இல்லையா வயரு, அதே மாதிரி இப்போ அந்த பக்கம் இருக்க வயரையும் எடுத்து இந்த மாதிரி சரிசமமாக அளந்து வெட்டவும் செய்யலாம். இல்லை எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா ஸ்கேல் எடுத்து திருப்பி ஒரு அடி அளந்துட்டு வெட்டிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம். நமக்கு சுற்று வயர் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா சுற்று வயரை எடுத்துக்கிட்டு மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் போட போகிறோம். மேலே ஒரு லைன் போடும்போது ஃபஸ்ட்டு நாட்டையும் லாஸ்ட் நாட்டையும் விட்டுட்டு நடுவில் இருக்க அந்த 2 நாட்டில் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். மேலேயும் கீழேயும் சேம் ஒரு அடி அந்த ஆல்ரெடி இருக்க வயர் மாதிரியே நம்ம அளந்துக்கிட்டு சுற்று வயரை மடிச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நாட் போடக்கூடாது. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம 2nd நாட்லேருந்து ஆரம்பிக்கலாம். சேம் பாக்ஸ் நாட். இப்போ 3rd நாட்டில் அடுத்த பாக்ஸ் நாட்டையும் நம்ம போட்டுக்கிறோம். ஃபோர்த் நாட் நம்ம போடக்கூடாது. ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் விட்டுட்டு சேம் அதே மாதிரி அந்த ஒரு அடி ஸ்கேல் அளவுக்கு வயர் விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ அடியை திருப்பிட்டு சேம் அந்த பக்கம் பண்ண மாதிரி ஃபஸ்ட் நாட்டையும் 2nd நாட்டையும் லாஸ்ட் நாட்டையும் விட்டுட்டு 2nd and 3rd மட்டும் போட்டுக்கணும் சுற்று வயர் வச்சு. சுற்று வயரை எப்பயும் போல் சின்னதாக மடிக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த ஒரு அடியை அளந்துக்கிட்டு அந்த தான் மடித்து அந்த 2nd and 3rd போடணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு அடி வயர் வெட்டிட்டு இப்போ நமக்கு டக்கோட அடி ரெடி. ஏன் நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் விட்டுட்டு வெட்டுறோன்னா டக்கோட அடி ஷேப் வந்து நமக்கு ஓவலாக கிடைக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் போட்டோன்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ கூட அடி முடித்த மாதிரி இப்போ சுற்று வயர் வச்சு நம்ம போட போகிறோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம 2 நாட் போட்டோம் இல்லையா, அதில் 2வதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
இப்போ கூடைக்கு நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா, கொஞ்சமாக சுற்று வயரை மடிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் லைன் போட ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்தில் கிடைக்கிற வயருக்கு அப்படியே கூடையோட அடி மாதிரி ஒரு லைன் போடுறோம். ஸோ பக்கத்தில் இருக்கிற வயரை சுற்று வயர் வச்சு நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரோம். அப்படியே சுற்றி அந்த அடி ஃபுல்லாக ஒரு நாட்டும் போடணும். லாஸ்ட்டாக ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபர்ஸ்ட் லைனை கம்ப்ளீட் பண்ணணும். ஏணிப்படி முடிச்சு போட தெரியாதவங்களுக்கு இப்போ நான் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். நம்ம குட்டியாக வயர் மடித்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வர வரைக்கும் என்ன வயர்லாம் நமக்கு அடுத்தடுத்து வருதோ நாட் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம். ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுனா, மேலே ஒரு வயர் போகுதுல்ல, இதை கீழே தள்ளணும், தள்ளி லூஸ் பண்ணிக்கணும். கீழே தள்ளின வயரை மேலே தள்ளி இந்த பக்கமும் நம்ம லூஸ் பண்ணி இப்படி பிடிச்சிக்கணும். நமக்கு ரன்னிங் வயர் வந்திருக்கும் இல்லையா, அந்த பக்கம் ரன்னிங் வயரை மேலே பார்த்த மாதிரி இப்படி மடக்கணும். இப்படி மடக்கிட்டு எஸ் நம்ம லூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே இப்படி விடணும். மேலே திருப்பி நமக்கு ஒரு லைன் போயிட்டு வயர் போகும்ல, அதை அந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துடணும். ஸோ அழகாக நமக்கு ஏணிப்படி முடிச்சு இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ நம்மளுடைய சுற்று வயர் அந்த பக்கம் போயிட்டுருக்கும், அதை மடித்து எடுத்துகிட்டு ரெண்டாவது லைனை நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஆரம்பித்த வயர் பெருசாக இருக்கும், அதை குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகி விட்டுடலாம். இப்போ நான் செகண்ட் லைன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயும் இப்போ ஒரு லைன் போட்டுட்டோம், 2 3 4, நம்ம 4 லைன் இந்த மாதிரி போடணும். ஸோ நான் ரெண்டாவது லைன் முடிச்சிட்டேன். இப்போது ஒரு ஏணிப்படி முடித்து போட்டு காமிக்கிறேன், பார்த்துக்கங்க தெரியாதவங்க. லூஸ் பண்ணணும், ரன்னிங் வயரை லூப் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு லூப்புக்குள்ளே விட்டு மேலே போகிற லைனை அந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுத்தோன்னா டைட் பண்ணிடும். எல்லாத்தையும் பிடிச்சி டைட் பண்ணாலே அழகாக போய் ரெண்டாவது லைன் நமக்கு உட்காந்துரும் அந்த முத்து. இப்போ அதை வளைச்சி எடுத்துகிட்டு வந்து தேர்ட் லைன் போடுறோம். தேர்ட் லைனும் முடிச்சாச்சு. தேர்ட் லைனை ஃபினிஷ் பண்ணுற ஏணி பண்ணி முடிச்சு இது தான் சுற்று வயர். அதை யூஸ் பண்ணோம்னா அழகாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஏணிப்படி முடிச்சு போட்டால் நம்மளோட டாய்ஸு. ஸோ இப்போ 4 லைன்ஸ் நம்ம முடிச்சாச்சு. ரன்னிங் வயரை கட் பண்ணி எடுத்துட்டோம். இவ்வளோ தான் நம்ம டக்கோட உடம்பு ரெடி. இப்போ அந்த ரன்னிங் வயரோட அந்த குட்டி வயரை நம்ம சொருகி விட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வயர் எந்த பக்கம் பெருசாக இருக்கோ ஒரு 6 வயர் பிரித்து எடுத்துக்கணும். கண்டினியூஸாக 6 வயரை இந்த மாதிரி கட்டிக்கணும். இதில் உடம்பை வந்து நம்ம இப்போ சொருகி விட போகிறோம், அதனால் எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி வெட்டிக்கிறோம். 6 வயர் எடுத்து ஒரு நூலில் கட்டியிருக்கோம். மிச்ச வயரெல்லாம் இப்போ நம்ம ஆப்போசிட் சைடு சொருக போகிறோம். எப்படி சொருகணும்னா, கட்டியிருக்க வயர் போக அடுத்த முத்துலேருந்து எண்ணணும். 1 2 3 4வது முத்தையும் அந்த பக்கம் திருப்பி கட்டியிருக்க வயருக்கு அடுத்துலேருந்து எண்ணணும். 1 2 3 4. இந்த 2 4ஐயும் உள்ளே சொருகி விட போகிறோம். கூடையை முடிச்சுட்டு உள்ளே சொருகுவோம் இல்லையா, எதுக்காகன்னு நம்ம அப்புறம் சொல்கிறேன். இப்போ 4 வயரையும் சொருகியாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. கட்டியிருக்கோம் இல்லையா, கட்டியிருக்கதை இப்படி பிடிச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்க முத்துலேருந்து 1 2 3 4வதையும் இந்த பக்கம் 1 2 3 4வதையும் 2 4வதையும் உள்ளே ஒரே ஒரு முத்தில் சொருகியிருக்கேன். இப்போ மிச்சம் 3 முத்து நமக்கு கிடைக்கும். ஆப்போசிட் சைடு
இந்த மாதிரி சொருகிக்கங்க. சொருகி டைட் பண்ணால் நமக்கு உடம்பு மூடிரும். கால் வச்சோன்னா கோழி குஞ்சு, கால் வைக்கலன்னா இந்த குழந்தைங்க பாத் டப்பெல்லாம் மிதக்க விடுவாங்க இல்லையா, அந்த வாத்து நமக்கு கிடச்சிரும். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பா கலர் கோழி குஞ்சு வாங்கி கொடுங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும். அதை நம்ம ஆசைக்கு குழந்தைங்க ஆசைப்பட்றாங்கன்னு வாங்கி கொடுத்துட்டு அது நைட் ஃபுல்லாக கத்திக்கிட்டே கிடக்கும். கொஞ்சம் நாள் அது கொஞ்சம் வளர்ந்து செத்து போயிடும். இந்த மாதிரி தலைவலிலாம் நமக்கு தேவையில்லை இல்லையா? ஒரு 50 ரூபாய்க்கு வயரை வாங்கி இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டா குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க, விளையாடுப்பாங்க. இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியானது. ஸோ ஆப்போசிட் இந்த மாதிரி சொருகிட்டு இன்னொரு முத்தையும் சேர்த்து 2 முத்தில் சொருகிட்டோம்னா இது பிரிஞ்சு வராது. மிச்சம் இருக்க வயரை நம்ம சிசர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 80% வேலை இப்போ முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ தலை போட போகிறோம். தலை போடுறதுக்கு அந்த கட்டியிருக்க நூலை ரிலீஸ் பண்ணிக்கலாம். சுத்து வயர் எடுத்து ஒரு லைன் போடணும். அந்த 6 வயர் இப்போ நமக்கு இருக்கும். சுத்து வயரை கொஞ்சமாக மடிச்சுக்கிட்டு ஒரு லைன் போடுங்க. 6 லைன்லேயும் ஏணிப்படி முடிச்சு போட்டு இங்கேயும் அந்த ஃபஸ்ட் லைனை நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ குட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் எல்லா வயரும் வந்துடும். கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக போடுங்க. ஸோ இப்படி நம்ம சுத்து வயர் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். நமக்கு கழுத்து பகுதியில் 6 வயர் கிடைக்கும். இப்போ சுத்து வயர் வச்சு நம்ம அந்த 6 வயர்லையும் ஒரு லைன் போடுறோம். இதுலேயும் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் இந்த ஃபர்ஸ்ட் லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு நான் போட்டுட்ருக்கேன். ஒரு லைன் கம்ப்ளீட் ஆன பிறகு சுத்து வயரை நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த குட்டி வயரை சொருகி விட்டுறலாம். இப்போ அதுக்கு அடுத்து சுத்து வயர் இல்லாமல் நமக்கு 6 வயர் கிடைக்கும் இல்லையா, 2 வயராக சேர்த்து ஒரு 3 முத்து வர மாதிரி 2வது லைன் நம்ம போட போகிறோம். சுத்து வயர் கட் பண்ணிவிட்டு 2 வயரையும் ஒரு 3 நாட் போட்டு 2வது லைன் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம எதுவும் போட போகிறதில்ல. நமக்கு தலைப்பகுதி முடிஞ்சிருச்சு. இந்த 3 முத்து போட்டு முடித்த பிறகு நம்ம உடம்புக்கு எப்படி சொருகணுமோ அந்த 3 முத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று சொருகி முடிச்சுட்டு நம்ம தலைப்பகுதியை முடிச்சிட போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸியான இந்த டக் இல்லைனா கோழி கொஞ்சம் நமக்கு முடிஞ்சிருச்சு. சொருகிறதுல தான் இதோடைய அழகே இருக்குது. ஸோ எந்த வயரை எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம க்ரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி நம்ம சொருகிக்கலாம். இப்போ நான் 3 முத்தும் போட்டுட்டேன். இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று நான் சொருகி விட போகிறேன். தலைப்பகுதியை ஃபினிஷ் பண்ணிடலாம். உடம்புக்கு நம்ம எப்படி சொருகணுமோ அதே மாதிரி 2 முத்தில் சொருகிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக பிரிஞ்சு வராது. சொருகி முடிச்சது போக நம்ம மிச்சம் இருக்கிற வெளியே நீட்டிகிட்டு இருக்க வயரெல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு இந்த வாய் பகுதி மட்டும் ஒட்டிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். எனக்கு மூவிங் ஐஸ் கிடச்சிது. ஒரு பேக்கெட்டில் 8 இந்த சைஸ் மூவிங் ஐஸ் 5 ரூபான்னு எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம நார்மலாக ஒட்டுற ஸ்டிக்கர் போட்டே இந்த மாதிரி கண்ணாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்க விளையாட போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே ஒட்ட வேண்டாம், அப்படியே கொடுத்துருங்க. அவங்களுக்கு கலர் சொல்லி கொடுக்கலாம். அவங்க இந்த ஷேப்பை வச்சு விளையாண்டுட்ருப்பாங்க. ஃபெவிக்விக் போட்டு ஒரு வயரை மூக்கு மாதிரி ஒட்டிட்டு நம்ம இந்த இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிராஃப்டில் சந்திக்கலாம். பாய்.